இந்த ஜனாசாவை தூக்குவது என்பது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் ஒன்றாகும். அது ஃபர்து கிஃபாயா என்கிற அந்த சட்டத்திற்குள் வரும். யாரும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் குற்றவாளிகளாக ஆகுவதோடு முழு சமுதாயமும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலை இதுவரையும் எங்கும் ஏற்பட்டதில்லை. அதே போல ஜனாசாவை பின்துயர்தல், 4 பேரோ சிலரோ அதை தூக்கி செல்லும் போது அதை பின்துயர்ந்து செல்வது என்பது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற அந்த பட்டியலில் இடம்பெறக்கூடியதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், இன்னும் ஒரு ரிவாயத்தில் சித்துன். ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்றும் 6 என்றும் வருகிறது. அதிலே ஒன்றுதான் இத்திபாஉல் ஜனாயிஸ், ஜனாசாக்களை பின்துயர்வது என்பது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊதுல் மரீத வத்தபிஉல் ஜனாயிஸ் துதக்கிருக்குமுல் ஆஹிரா. நீங்கள் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்லுங்கள், அதே போல மரணித்த ஜனாசாக்களை பின்துயர்ந்து செல்லுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஜனாசாக்களை பின்துயர்ந்து செல்வது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும். அதற்கு கிடைக்கிற கூலியை பார்த்தால் அதுவும் சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய கூலியாக காணப்படுகிறது. ஒருவர் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்து தொழுகை வரைக்கும் கலந்து கொண்டால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். தொழுது விட்டு அவர் போகிறார். இன்னும் ஒருவர் தொழுது விட்டு அடக்கும் வரைக்கும் அதை பின்துயர்ந்து வந்து அடக்கம் செய்வதிலும் கலந்து கொள்கிறார் என்றால் அவருக்கு 2 கீராத் நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இந்த கீராத் என்றால் என்ன என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவு என்றார்கள். பண்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்கள் உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜிக்கு அல்லது மதீனாவிலே வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் உஹதுக்கு போயிருப்பீர்கள். போனால் அங்கே ஒரு பள்ளி வாசல் இருக்கும். அந்த உஹத் யுத்தம் நடந்த இடத்திலே ஒரு மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே ஒரு சிறிய மலைக்குன்று இருக்கிறது. அந்த மலைக்குன்று அல்ல உஹது மலை, அது ஜபலுர் ருமாத் என்று சொல்லப்படக்கூடியது. ஆனால் அந்த மஸ்ஜித் அமையப்பட்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து நாம் பார்த்தால் அதை சூழ பெரிய ஒரு மலைத்தொடர் இருக்கிறது. அந்த மலைத்தொடர் தான் உஹது மலை என்பது. ஒருவர் ஜனாசாவை பின்துயர்ந்து தொழும் வரைக்கும் அதிலே கலந்து கொண்டால் அவருக்கு ஒரு உஹது மலை அளவும், தொழுதுவிட்டு அடக்கம் செய்யும் வரைக்கும் கலந்து கொண்டால் 2 கீராத் நன்மைகளும் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் எவ்வளவு பெரிய நன்மைகள் அதற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சில சகோதரர்கள் ஜனாசாவை போய் பார்ப்பார்கள், ஆனால் அதை பின்துயர்ந்து செல்வதில்லை. அதில் 2 டைப்பானவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று அறியாமையினால் அப்படி நடந்து கொள்ளக்கூடிய, இன்னும் சிலர் பெருமையினால். அவர்கள் தங்களை விஐபிஸ் என்று நினைப்பார்கள், இன்டலெக்சுவல்ஸ் என்று நினைப்பார்கள். ஆனால் ஜனாசாக்களுக்கு பின்னால் அவர்கள் போவதில்லை. அது அவர்களுக்கு அது பொருத்தமானதில்லை. அது யாரோ செய்ய வேண்டிய ஒரு வேலை என்று அவர்கள் மனதுக்குள் நினைப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான பெருமை என்கிற அந்த மனநிலையிலிருந்து அறியாதவர்கள் இதற்கு பிறகு இந்த கீராத்தை புரிந்து கொள்வார்களாக இருந்தால், உஹது மலையளவு நன்மை கிடைக்கிறது என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் 2லும் கலந்து கொள்வார்கள். தொழுகையிலும் கலந்து கொள்வார்கள், அடக்கம் செய்யும் வரைக்கும் கலந்து கொள்கிற நிலை இருக்கும். தேவைப்பட்டால் தொழுது விட்டு ஒருவர் அடக்காமல் போக விரும்பினால் அனுமதி இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாராவது மௌத்தானால் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்லுவோம். அவர்கள் வந்து ஜனாசாவுக்காக தொழுகை நடத்திவிட்டு போய்விடுவார்கள். சில நேரங்களில் கூடவே வருவார்கள், சில நேரம் போய்விடுவார்கள், அந்த அடக்கும் வரைக்கும் வராமல் சில நேரங்களில் கூடவே இருப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இது இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், பைஹக்கி, அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒருவர் ஜனாசாவோடு கலந்து கொள்வதில், கடைசி வரைக்கும் என்றால் மையத்தை வீட்டிலிருந்து அல்லது அந்த மையத் குளிப்பாட்டப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி
தொழுகைக்கு தொழுவிக்கிற இடம் வரைக்கும் சென்று, அது மஸ்ஜிதாக இருக்கலாம், திறந்த வெளியாக இருக்கலாம், எங்காவது சென்று அங்கு தொழுது விட்டு அதற்கு பிறகு கபுரிஸ்தானுக்கு அடக்குகிற இடம் வரைக்கும் போவது தான் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இடையில் ஒருவர் போக வேண்டிய ஒரு அவசிய தேவை ஏற்பட்டால் அவர் அவ்வாறு செல்வதிலே எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதையும் நாம் மேற்படி ஹதீஸ்களிலிருந்து தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ஜனாசாவை பின்துயர்தல் என்பது ஆண்களுக்குரிய ஒரு நடைமுறையாகும். பெண்கள் இதிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே பெண்கள் பொதுவாக பெரும்பாலும் பெண்கள் பின்துயர்ந்து செல்கிற நிலை கிடையாது. இருந்தாலும் இந்த செய்திகள் திரும்ப திரும்ப சொல்லப்படும் போதுதான் சில கால மாற்றங்களில் பெண்கள் நாங்களும் வர வேண்டும் என்கிற அந்த நிலை இல்லாமல் போகும் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் ஜனாசாவை பின்துயருவதை விட்டும் தடுத்தார்கள் என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் இத்திபாஇல் ஜனாயிஸ். இன்னும் ஒரு ரிவாயத்திலே குன்னா நுன்ஹா அன் இத்திபாஇல் ஜனாயிஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாக்களை பின்துயர்வதை எங்களுக்கு தடுத்தார்கள் என்றும் நாங்கள் தடை செய்யப்பட்டிருந்தோம் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே பெண்கள் ஜனாசாக்களை பின்துயராமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஜனாசாவை பின்துயர்வது என்பது பெரிய ஒரு இபாதத், சாதாரணமான இபாதத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத்தாகும். எனவே ஜனாசாவை பின்துயர்கிறவர்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இப்போ மார்க்கத்திற்கு முரண் என்று சொல்லும்போது குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு பின்னால் செல்கிறவர்கள் சத்தமிட்டு அழுது கொண்டு செல்வதை, ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு செல்வதை தடை செய்திருக்கிறார்கள். எனவே இது மார்க்கத்திற்கு முரணானது, அதை யாரும் செய்யக்கூடாது. அதே போல இந்த மையத்தை கொண்டு செல்லும் போது நறுமணத்திற்காக வேண்டி புகைகளை போடுவது என்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். நெருப்பை வைத்து புகை போடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் சில ஊர்களிலே இடம்பெறுவதை நம்ம பார்க்கலாம். மையத்தை தூக்கி செல்லும் போது பின்னால் செல்லக்கூடியவர்கள் கலிமா சொல்லிக்கொண்டு, சில திக்ருகளை சொல்லிக்கொண்டு, சூரத்துல் ஃபாத்திஹா அது மாதிரி முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் சூறாக்களை ஓதிக்கொண்டு செல்லுகிற நடைமுறையை பார்க்கிறோம். உண்மையிலேயே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்படாத, மார்க்கத்தில் இல்லாத ஒரு நடைமுறையாகும். நாம் எப்போதும் அதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். நல்லது என்கிற பேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராதவற்றை நாம் செய்யக்கூடாது. குர்ஆன் ஓதுவது, சில துஆக்களை ஓதுவது, திக்ருகளை ஓதுவது என்பது இபாதத்தாகும். இபாதத்தாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் அதை நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள். இப்போ இப்படி இவ்வாறெல்லாம் மிக நுணுக்கமாக, இப்போ ஜனாசாவுடைய சட்டங்களை நீங்கள் படிக்கிற போது ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக சொல்லித்தந்த அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒன்று இருந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லி தந்திருப்பார்கள் என்பதில் இரண்டாவது கருத்து வர முடியாது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜனாசாவை ஒருவர் பின்துயரும் போது மௌனமாக செல்வது என்பதுதான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மௌனமாக செல்வது தான் நம்ம ஆரம்பத்தில் குறிப்பிட்டோமே, இத்தபியுல் ஜனாயிஸ் துதக்கிருக்குமுல் ஆஹிரா, ஜனாசாக்களை பின்துயருங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று. இப்போ மறுமையை நினைவூட்ட வேண்டுமாக இருந்தால் நாம் மௌனமாக செல்லும் போது நம்முடைய மனம் பேச வேண்டும். எப்படி இந்த தூக்கி செல்லப்படக்கூடிய ஜனாசாவாக நான் இருந்திருந்தால் கபருடைய வாழ்க்கையை நினைக்க வேண்டும். இப்போ நான் கபருக்குள் வைக்கப்பட்டால் அல்லது இவர் கபருக்குள் வைக்கப்பட்டால் அங்கே என்ன நடக்கப் போகிறது, அதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையினுடைய நிலைகள், இவற்றை யோசித்து கொண்டு செல்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம்தான் ஜனாசாவை பின்துயர்வது என்பதாகும். அதை விடுத்து இவ்வாறு சத்தமிட்டு அழுது கொண்டோ அல்லது இந்த துஆக்கள், திக்ருகளை, ஸலவாத்துக்களை, குர்ஆன் வசனங்களை சத்தமாக ஓதிக்கொண்டு செல்வது என்பது கிடையாது என்பதை புரிய வேண்டும். இதிலே குறிப்பாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அல் அத்கார் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, எல்லோரும் என்ற சில நேரங்களில் இந்த விஷயங்களை சொல்லக்கூடியவர்களுடைய சில நேரங்கள் அவர்கள் படித்த இடங்கள், படித்த முறைகளை வைத்து சிலர் இல்லை இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று பிழையாக சொல்லலாம். அதற்காக
இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் அல் அத்கார் என்கிற தன்னுடைய புத்தகத்தில் சொல்லும்போது குறிப்பிடக்கூடிய அந்த விஷயம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅலம் அன்ன ஸவாப வல் முக்தார வமா கான அலைஹி ஸலஃபு ரலியல்லாஹு அன்ஹும் அஸ்ஸுகூது ஃபீ ஹாலி ஸைரி மஅல் ஜனாஸா ஃபலா யுர்ஃபஉ ஸௌத்துன் பிகிராஅத்தின் வலா திக்ரின் வலா கைரி தாலிக். அதாவது மையத்தை கொண்டு செல்லும் போது மையத்தோடு நடந்து செல்லுகிற நேரத்தில் மௌனமாக செல்வது என்பதுதான் சரியானது. அதுதான் சலஃபு சாலிஹீன்கள் இருந்த வழிமுறையாகும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே மையத்தோடு செல்கிறவர்கள் சத்தமிட்டு குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது என்பது கூடாது என்பதை இதிலே சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இது புதிதாக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இமாம் நவவி போன்ற மிகப்பெரிய இமாம்கள், அதுவும் குறிப்பாக ஷாஃபி மதஹபைச் சேர்ந்த ஒரு அறிஞர் தான் இமாம் நவவி அவர்களெல்லாம் இதற்கு முன்னால் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் இந்த விஷயத்தை அவர்களுடைய ஊர்களிலே செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு பயந்து அதை விட வேண்டும், விடுவதற்கு முன்வர வேண்டும்.